ரெஸ்டோ பாரில் ஏற்பட்ட தகராறில் பவுன்சர் மீது காரை ஏற்றி கொலை செய்ய முயன்ற வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்து காரை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வினோபா நகரை சேர்ந்தவர் வசந்தராமன் தனியார் ரெஸ்டோ பாரில் பவுன்சராக வேலை செய்து வருகிறார். கடந்த 13ஆம் தேதி இரவு வசந்தராமன் வேலை முடிந்து தனது பைக்கில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பெருமாள் கோவில் வீதி சந்திப்பில் வந்த பொழுது பின்னால் வந்த கார் வசந்தராமன் பைக் மீது மோதியது. இதில் கீழே விழுந்து காயமடைந்த வசந்தராமனை காரில் சென்றவர்கள் காரை நிறுத்தி பார்த்துவிட்டு சென்றுள்ளனர். வசந்தராமன் அளித்த புகாரின் பேரில் கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியது. ரெஸ்டோ பாரில் அன்று இரவு 5 நபர்கள் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட பொழுது அங்கிருந்த பவுன்சர்கள் அவர்களை வெளியே அனுப்பியுள்ளனர். இதனால் கோபமடைந்த அவர்கள் பாரிலிருந்து பைக்கில் வெளியே வந்த வசந்தராமனை காரில் பின்தொடர்ந்து சென்று கொலை செய்யும் நோக்கில் காரை பைக் மீது மோதியது தெரியவந்தது. இதையடுத்து அந்த வழக்கு பெரியகடை காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு எஸ்பி ரகுநாயகம் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர், சப் இன்ஸ்பெக்டர் முருகன் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் பவுன்சரை கார் ஏற்றி கொலை செய்ய முயன்றது கன்னியாகுமரி இடைக்கோட்டையை சேர்ந்த சைலஸ் மகன் ஸ்டார்பின், செல்வன் மகன் சிபின், சென்னை ராமபுரத்தை சேர்ந்த ராமதாசன் மகன் சுதாகர், ராஜஸ்தானை சேர்ந்த அபிஷேக் ராகுல் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் ஸ்டார்பின், சிபின், சுதாகர் ஆகியோரை நேற்று கைது செய்தனர். மேலும் கொலை முயற்சிக்கு பயன்படுத்திய இனோவா கார் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்பு கைது செய்யப்பட்ட 3 பேரும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தலைமறைவாக உள்ள ராஜஸ்தானை சேர்ந்த 2 போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வேளாண் பட்டதாரி அதிகாரிகள் நல சங்கத்தின் வேளாண் தொழில்நுட்ப கையேட்டினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். புதுவை அரசு வேளாண் துறையில் பணியாற்றும் வேளாண் பட்டதாரி அதிகாரிகள் நலசங்கம் சார்பில் தயாரிக்கப்பட்ட 2025-26ஆம் ஆண்டிற்கான வேளாண் தொழில்நுட்ப கையேடு வெளியீட்டு விழா சட்டசபையில் நடைபெற்றது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி வேளாண் தொழில்நுட்ப கையேட்டினை வெளியிட்டார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, வேளாண் இயக்குநர் வசந்தகுமார், வேளாண் அமைச்சரின் தனி செயலர் மனோகரன், கூடுதல் வேளாண் இயக்குநர்கள் ஜெய்சங்கர், ஜாகிர் ஹுசேன், இணை வேளாண் இயக்குநர் சண்முகவேலு, செழியன் பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கையேட்டில் தொழில்நுட்ப வல்லுநர்களின் பெயர்கள், பதவி, இயக்குநரக அலுவலகங்கள் மற்றும் துணை அலுவலகங்களின் முகவரி, தொடர்பு கொள்ள வேண்டிய விவரங்கள், மத்திய மாநில அரசு திட்டங்கள், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மற்றும் கலை நிர்வாகம், மூலிகை தாவரங்கள், வீட்டு காய்கறி தோட்டம், விவசாயத்தில் ட்ரோன்களின் பயன்பாடு, மாநிலத்தின் மண் வகைகள் மற்றும் மண்வள அட்டை வழங்கும் திட்டம், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை உடனே திறக்க வலியுறுத்தி தற்காலிக பேருந்து நிலைய வாயில் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் உள்ள பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 33 கோடியில் புனரமைக்கப்பட்டது. பணிகள் முடிந்து 5 மாதங்களுக்கு மேலாகியும் பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரவில்லை. இதனை கண்டித்தும் உடனடியாக பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வலியுறுத்தி புதுவை அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தற்காலிக பேருந்து நிலைய வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பேருந்து நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுக்காத அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. விலைவாசி உயர்வை கண்டித்து மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் விறகு அடுப்பில் சமைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகிழா காங்கிரஸ் சார்பில் நேற்று கருவடிக்குப்பத்தில் விலைவாசி உயர்வை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை தாங்கினார். மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி நிஷா முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக கூட்டணி ஆட்சியில் விலைவாசி உயர்வு, கேஸ் சிலிண்டர், பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து கோஷம் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து விறகு அடுப்பில் சமைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் மகிழா காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இணைய வழி மோசடி குறித்து புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சீனியர் எஸ்பி நாரசைத்தன்யா துவக்கி வைத்தார். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீஸ் சார்பில் இணைய வழி மோசடி குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை சீனியர் எஸ்பி நாரசைத்தன்யா துவக்கி வைத்தார். எஸ்பி பாஸ்கரன் மற்றும் சைபர் கிரைம் போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் இணையவழி காவல் நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சைபர் கிரைம் மோசடி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.
அதில் இணைய வழி மோசடிக்காரர்களால் பொதுமக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டு பணத்தை இழக்கின்றனர். டிஜிட்டல் அரசு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, போலி பங்கு சந்தைகள் முதலீடு செய்தல், கிரெடிட் கார்டு மோசடிகள், ஈஸி லோன் ஆப் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நோட்டீஸ் வழங்கி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள தனியார் திரையரங்கில் தான் நடித்த திரைப்படத்தை நடிகர் சி.பி. சத்யராஜ் ரசிகர்களுடன் கலந்து கொண்டார். நடிகர் சி.பி. சத்யராஜ் நடித்த 10 Hours திரைப்படம் வெளியான நிலையில் இதனை புதுவையில் உள்ள திரையரங்கில் அப்படத்தின் கதாநாயகன் சி.பி. சத்யராஜ் ரசிகர்களுடன் அமர்ந்து திரைப்படத்தை கண்டுகளித்தார். இதற்கான ஏற்பாடுகளை அகில இந்திய ரசிகர் மன்ற மாநில ஒருங்கிணைப்பாளர் பரத் செய்திருந்தார். அப்பொழுது புதுச்சேரி மாநில தலைமை ரசிகர் மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி நேற்று புதுச்சேரி கல்வித்துறை அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 770 நிரந்தர பணியிடங்கள் காலியாக உள்ளது. அங்கு 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் 400க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள், ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கோரிக்கையை வலியுறுத்தி கல்வித்துறை இயக்குநரை அலுவலகத்தில் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், நீதிமன்றம் மூலம் பணி நிரந்தரம் செய்ய ஆணை பெற்று வந்துள்ள ஆசிரியர்களுக்கு இனியும் காலம் கடத்தாமல் பணி நியமனத்திற்கான ஆணையை கல்வித்துறை இயக்குனர் உடனே வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கடந்த நிதியாண்டில் மட்டும் 25,009 போலி நிறுவனங்கள் 61,545 கோடி ரூபாய்க்கு உள்ளீட்டு வரி பணம் மோசடி செய்துள்ளதை மத்திய மற்றும் மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். கடந்த நிதியாண்டில் மட்டும் 25,009 போலி நிறுவனங்கள் 61,545 கோடி ரூபாய்க்கு உள்ளீட்டு வரி பணம் மோசடி செய்துள்ளதை மத்திய மற்றும் மாநில ஜிஎஸ்டி அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இதில் 1,924 கோடி ரூபாய் மீட்கப்பட்டு 168 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 2 நிதியாண்டுகளில் மட்டும் 42,140 போலி நிறுவனங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இவை 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு உள்ளீட்டு வரி பயணம் மோசடி செய்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை இதில் 3,107 கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது என்றும் 216 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் ஒரே பொருளுக்கு 2 முறை வரி செலுத்தாமல் இருப்பதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் ஐடிசி எனும் உள்ளீட்டு வரி பயன். இதன்படி நிறுவனங்கள் மூலம் பொருள் வாங்கும் பொழுது விற்பனையாளருக்கு செலுத்திய வரியை இறுதியாக முழு உற்பத்திக்கு பிறகு செலுத்தும் வரியில் இருந்து கழித்துக் கொள்ளலாம். ஆனால் பல்வேறு நிறுவனங்களுக்கும் இதை தவறாக பயன்படுத்தும் வகையில் போலி நிறுவனங்களை உருவாக்கி உள்ளீட்டு வரி பயன் மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு கவர்னர் கைலாசநாதன் இரங்கல் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி வருத்தத்தை அளிக்கிறது. போப் பிரான்சிஸ் கடந்த 12 ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்தி மக்கள் சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். உலகில் நடந்து வரும் போர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து உலக சமாதானத்தை விரும்பியவர். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் உலகமெங்கும் உள்ள மக்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றவர். அவரை இழந்து வாடும் அனைவருக்கும் தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னாரது ஆன்மா அமைதி பெற இறைவனை வேண்டுகிறேன் என அதில் கூறப்பட்டிருந்தது. இதேபோல் முதல்வர், அமைச்சர் மற்றும் திருமுருகன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திறப்பு விழாவிற்கு தயாராகியுள்ள புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பேருந்துகளின் அட்டவணையோடு வரும் 30ஆம் தேதி திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் இயங்கி வந்த பேருந்து நிலையத்தை இடித்துவிட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 31 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கம் செய்யும் பணி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் துவங்கியது. கட்டுமான பணியை விரைந்து முடிப்பதற்காக கடந்த ஜூன் மாதம் பஸ் ஸ்டாண்ட் தற்காலிகமாக ஏஎஃப்டி மைதானத்திற்கு மாற்றப்பட்டது. தற்காலிக பஸ் ஸ்டாண்டில் போதிய அடிப்படை வசதி இல்லாமல் குண்டும் குழியுமாக உள்ளதால் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணியை விரைந்து முடிக்க பல்வேறு தரப்பினருக்கும் கோரிக்கை விடுத்தனர். அதைத் தொடர்ந்து கட்டுமான பணி கடந்த டிசம்பர் மாதம் முடிக்கப்பட்டது. முடிக்கப்பட்ட பொங்கல் பண்டிகைக்கு பின் பேருந்து நிலையம் திறக்கப்படும் என கூறப்பட்டது.
என்ன காரணத்தினாலோ கட்டி முடித்த பேருந்து நிலையத்தை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு விடாமல் காலம் கடத்தப்பட்டு வந்தது. இதுகுறித்து தினமலர் நாளிதழில் கடந்த 18ஆம் தேதி செய்தி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் நேற்று சட்டசபையில் முதல்வரை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு பேருந்து நிலையம் திறப்பு குறித்து பேசினார். அப்பொழுது முதல்வரும் 30ஆம் தேதி திறந்திடலாம் என கூறியுள்ளார். இதனால் கட்டி முடித்து 4 மாதங்களாக மூடி கிடந்த பேருந்து நிலையம் வரும் 30ஆம் தேதி திறப்பது உறுதியாகி உள்ளதை தொடர்ந்து இறுதிக்கட்ட பணிகளையும் திறப்பு விழாவிற்கான பணிகளையும் அதிகாரிகள் தீவிரப்படுத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே இடையன்சாவடி எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை சமேதம் அழகுமுத்து ஐயனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற 72ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அடுத்த இடையன்சாவடி கிராமத்தில் எழுந்தள்ளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் ஆலயத்தில் 74ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தனர். முன்னதாக திருக்கல்யாண கோலத்தில் காத்திருந்த ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் திருக்கல்யாணத்தில் அர்ச்சதை கால் நடத்துவதில் துவக்கி சுவாமிக்கு காப்பு கட்டுதல், பூநூல் அணிதல் ஆகிய சடங்கு சம்பிரதாயங்கள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ பூரணி ஸ்ரீ பொற்கலை சமேத அழகுமுத்து ஐயனாரப்பன் திருமண கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் திருமங்கலம் டி புதுக்குப்பம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக செயலாளர் ஜி.பி. சுரேஷ் தலைமையில் மோர்பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அறிவுறுத்தலின்படியும் தமிழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதல் படி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபட ஆங்காங்கே நீர்மோர் பந்தல்களை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் திறந்து வைத்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட கழக செயலாளர் ஜி.பி. சுரேஷ் தலைமையில் மாவட்ட பொருளாளர் கல்கி பிரவீன்ராஜ் முன்னிலையில் கண்டமங்கலம் ஒன்றியம் திருமங்கலம் டி புதுக்குப்பம் பகுதியில் திறந்து வைத்த பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட பழங்களையும் மரக்கன்றுகளையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர்கள், வானூர் ஒன்றிய நிர்வாகிகள், கிளியனூர் ஒன்றிய நிர்வாகிகள், கண்டமங்கலம் ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கைவினைப் பொருட்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குநர் வினோத்குமாருக்கு பாராட்டு மற்றும் உபசரிப்பு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி கைவினைப் பொருட்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குநர் வினோத்குமாருக்கு பாராட்டு மற்றும் உபசரிப்பு விழா புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இவ்விழாவினை புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கைவினை கலைஞர்களுள் ஒன்று சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இவ்விழாவிற்கு பத்மஸ்ரீ வி.கே. முனுசாமி கலைமாமணி, ராஜ் சிற்பி, சிற்பகுரு விருதாளர் வெங்கடேச ராஜா, தேசிய விருதாளர்கள் சேகர், வெங்கடேசன், பரணி, ராமகிருஷ்ணன், மாநில விருதாளர்கள் ஸ்ரீ கண்டசபதி, ஆனந்தராஜ், சிற்பி மாரிமுத்து மற்றும் பல்வேறு ஊர்களிலிருந்து கைவினை கலைஞர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கைவினை கலைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி பிரதேச நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜவேணுகோபால் தலைமையில் இரு சங்க ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பிரதேச நம்மாழ்வார் இயற்கை உழவர்கள் சங்கம், புதுச்சேரி பிரதேச நெல் ஜெயராமன் இயற்கை பல பயிர் சாகுபடியாளர்கள் சங்கம் ஒருங்கிணைந்த தலைவர் ராஜவேணுகோபால் தலைமையில் இரு சங்க ஆண்டு பொதுக்குழு நிர்வாக குழு, சங்க செயற்குழு, இரு சங்க ஆலோசகர்கள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், பிரதேச நிர்வாகிகள், கொம்யூன் நிர்வாகிகள், முன்னோடி உறுப்பினர்கள், உறுப்பினர்களின் முன்னிலையில் சோரப்பட்டு சங்க ஆலோசகர் ராமமூர்த்தி வயல்வெளியில் நடைபெற்றது. திரளாக சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சங்க துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் வரவேற்புரை நிகழ்த்த தீர்மானங்கள், விவாதங்கள், விளக்கங்களுடன் நிறைவேற்றப்பட்டது. சங்க செயல்பாடுகளுக்கு தொடர்ந்து தொடர்பு கொண்டு அனைத்து இடங்களிலும் ஒத்துழைப்பு வழங்கி வரும் அனைவருக்கும் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் சங்க ஆலோசகர் ராமமூர்த்தி வருகை தந்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்லும் உழவர் பெருமக்களுக்கும் நன்றிகள் கூற இரு சங்க நிர்வாகிகள் ஆலோசகர்கள் ராமமூர்த்தி, பூமிநாதன், சுந்தர்பரதன், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் சத்யநாராயணன், குருநாதன், சங்க தலைவர், துணைத் தலைவர் வெங்கடாச்சலம், ராமமூர்த்தி, வில்லியனூர் கொம்யூன் தலைவர் குலசேகரன், செயலாளர் சக்தி முருகன், சங்க செயலாளர்கள் கோவிந்தராஜ், கலியமூர்த்தி, துணை செயலாளர் விஜயகுமார், ஆனந்தராஜ், பொருளாளர்கள் நாராயணசாமி, ஹரிகிருஷ்ணன், உழவர்கரை செயலாளர் ராமனகுரு மற்றும் முன்னோடி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி ஆலய 13ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது.
அரியாங்குப்பம் கொம்யூன் அபிஷேகப்பாக்கம் கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ ஆத்தங்கரையான் சுவாமி ஆலயத்தில் 13ஆம் ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பு பூஜைகளுடன் துவங்கியது. இதில் நேற்று காலை ஸ்ரீ கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், சுப்பிரமணிய ஹோமம் உள்ளிட்ட யாக பூஜைகள் நடைபெற்று 11 மணிகளவில் பால், தயிர், இளநீர், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மாலை கிராம பெண்கள் சார்பில் ஊரணி பொங்கலிடும் நிகழ்ச்சி நடைபெற்று சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.